Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். முக்கியமா ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணிருக்கோம். அதனால எல்லாராலையும் பண்ண முடியும். சோ இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி ட்ரெடிஷனலா பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நெய் உருகினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். முந்திரி லேசாக கலர் மாறினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கிஸ்மிஸ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொங்கி வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் இந்த கிஸ்மிஸையும் முந்திரியையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் அதே நெய்யில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் 2 அச்சு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 25 கிராம் அளவு வெல்லம் இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வெல்லம் கரையிறது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்தோம். ஸோ 1.25 கப் அளவு அரிசி மாவு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி அப்படியே ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம கை வச்சு நல்லா பிசைய போகிறோம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த டைமில் இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பிசையணும். கையில் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் போல் தண்ணியை தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிங்க. ஸோ சூடு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதை விடாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் போல் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக நம்ம செய்ய போகிறோம். கையில் நல்லா பிசைஞ்சிட்டு செய்கிறதுனால கொஞ்சம் கூட விரிசல் விழுகாது கொழுக்கட்டையில். அதனால் அது நம்ம தண்ணியில் போடும்போது வெடிச்சு போகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு இது போல் நல்லா திரட்டணும். நம்ம கையில் திரட்டினோன்னா ரொம்ப நேராகும். குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து திரட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு உருட்டும் போது ரொம்ப நீளமான கொழுக்கட்டைகள் கிடைக்கும். அதை நம்ம சின்ன சின்னதாக உடைச்சிக்கிறலாம். ஸோ ஒரே டைமில் நம்ம 3 கொழுக்கட்டைகள் செஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இது நீளமாக திரட்டியாச்சு. இதை நம்ம இப்போது சின்ன சின்னதாக பிரிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம கொழுக்கட்டைகள் செய்து வச்சிடலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு வேலை முடியுது. இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக உருட்டி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் கொழுக்கட்டைகளாக உருட்டி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஜவ்வரிசிகளையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வரிசிகள் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு வெந்திருக்கணும். அந்த மாதிரி ஜவ்வரிசிகள் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடணும். ஸோ நான் சொன்னது போல் சின்ன சின்ன மாவாக எடுத்து நீங்கள் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டைகளாக திரட்டி போடுறதுனால நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம். தண்ணியில் நல்லா விரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போது லேசாக மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப கலந்துடக்கூடாது, லேசாக. ஏன்னா அந்த தண்ணிக்கு மேலே அந்த கொழுக்கட்டை இருந்தது. அதனால் நான் கலந்து விட்டுருக்கேன். நீங்கள் போடும்போது தண்ணிக்கு அடியில் எல்லா கொழுக்கட்டைகள் இருந்ததுன்னா நீங்கள் கலந்து விடக்கூட தேவையில்லை. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவு வெல்லம் சேருங்க. இது 200 கிராம் அளவு வெல்லம் இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் இதை நல்லா கரைச்சி விடுங்க. லேசாக கலந்து விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது. ஏன்னா கொழுக்கட்டைகள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதில் அரிசி மாவு கரைச்ச தண்ணியை நான் வந்து சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எதுக்காகனா பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக, நல்லா வந்து திக்கான ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த அரிசி தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக முந்திரி கிஷ்மிஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம இப்போது சிம்பிளாக பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.